நான் நிறைய பேருக்கு சொல்றது உண்டு, என்னைக்கு பையனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இனிமே இந்த தொல்லையை நம்மளால கவனிக்க முடியாதுன்னு எப்போ மனசு நினைக்குதோ அப்ப பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்க. அது வரைக்கும் சத்தியமா கல்யாணமே பண்ணாதீங்க. அது வரைக்கும் நீங்களே உட்காத்தி வச்சு, நீங்களே தலைக்கு எண்ணெயை தடவி விட்டு, நீங்களே குளிப்பாட்டி, நீங்களே சோறு ஊட்டி, நீங்களே பைக்கில் போகும்போது டாட்டா காட்டுங்க. அவன் உங்களுக்கே தான் புடவை வாங்கி தருவான், உங்களுக்கே தான் பூ வாங்கி தருவான், உங்களுக்கே தான் எல்லாம் வாங்கி தருவான். என்னைக்கு இந்த எரும மாட்டுக்கு நம்மளால தோசை ஊற்றி கொடுக்க முடியலன்னு நீங்க முடிவு பண்றீங்களோ, அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவ வந்து டாட்டா காட்டுவா. எல்லாத்துக்கும் சேர்த்து காட்டுறாளோ இல்ல அவனுக்கு மட்டும் காட்டுறாளோ அது வேற விஷயம். அவ வந்ததே டாட்டா காட்ட தானே வந்தா. அவளை விட்டுட்டே என் புள்ள போகும்போது நீ ஏண்டி வந்து நிக்கிற, அவ பையன் புருஷன் போகும்போது நீ எதுக்கு வந்து நிக்கிற, நீ உள்ள போன்பா. முடிஞ்சுதா? இப்ப பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது? இங்க இருந்து ஆரம்பிக்குது. பையனை கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா நடக்கவே நடக்காது. சத்தியமா நடக்காது. எந்த பையனாவது அடங்குறான்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் வேணா ஒரு உண்மை சொல்றேன், அடங்குறா மாதிரி நடிப்பான், ஆனா நிஜமா அடங்க மாட்டான். ஏன்னா தாய் என்பது இறந்த காலம், மனைவி என்பவள் எதிர்காலம். ஒரு இளைஞன் எதிர்காலத்தை நோக்கித்தான் பிரயாணம் பண்ணுவானே தவிர இறந்த காலத்தின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க மாட்டான். அவனுக்கு அறிவு இருக்கு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? இந்த பக்கம் அம்மாவையும் பேச முடியாது, அந்த பக்கம் பொண்டாட்டியும் பேச முடியாது. எதிர்காலம் இழுத்துதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்காலம் முன்னாடி ஓடிட வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. அப்போ நீங்க யாரை கைக்குள்ள வச்சுக்கணும்? பையனை கைக்குள்ள வச்சுக்கவே முடியாது. வச்சுக்கவும் வச்சுக்காதீங்க, வேண்டாம். அது எதுக்கு நமக்கு தொல்லை? இந்த பையன் பிரச்சனையே நம்மளுக்கு வேணாம். அவனை தூக்கி அப்படி அந்த பக்கம் போட்டுருங்க. வேண்டாம்ப்பா, நீயாச்சு எப்படியோ கல்யாணம் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. கைக்குள்ள வச்சுக்க வேண்டிய ஆள் யாரு தெரியுமா? மருமகளை கைக்குள்ள வச்சுக்கணும். வந்த உடனே வேலை சாவியை தூக்கி கையில கொடுத்துட்டு, அம்மா மாராசி, நீயாச்சு என் பிள்ளையாச்சு, உன் குடும்பமாச்சு, நீ ஆக்குவியோ ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவியோ, நீ தோசை சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு தோசை கொடு, நீ 2 இட்லி தின்னா எனக்கு ஒரு இட்லி கொடு, நீ 5000 ரூபாய்க்கு புடவை கட்டினீன்னா எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி கொடு, என் பிள்ளையோட நீ சந்தோஷமா இருன்னு நீங்க சொன்னீங்கன்னா என் மாமியார் மாதிரி ஒரு மாமியார் உலகத்திலேயே கிடையாதுன்பா. போனோடனே ஏய் இங்க பாரு, என் பிள்ளையோட அங்க சுத்துறேன் இங்க சுத்துறேன், நான் அங்க போறேன் இங்க போறேன், ஏதாவது நான் அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்ச, உன் பிள்ளைய நீயே வச்சு பார்த்துக்கோன்னு கிளம்பி போய்கிட்டே இருப்பா, இருக்கவே மாட்டா. நீங்க மருமகளை கைக்குள்ள வச்சுக்கணும். மருமகளை கைக்குள்ள வச்சுட்டா நீங்க புடவை எடுக்க போகும்போது கூட சாதாரண சின்ன விஷயம் பாருங்க. புடவை எடுக்க போகும்போது பையன்டா, டே உன் பொண்டாட்டிக்கு மட்டும் 10,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு எனக்கு 5000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்த பிச்சு விடுவேன். அம்மா அவன் கடையில போய் எங்க அம்மாவுக்கும் நீ எடுக்கிற மாதிரியே, ஏன் இப்ப இந்த கழுவிக்கு என்ன கேடு வந்துதான்? 10,000 ரூபாய்க்கு கட்டினாதான் உங்க அம்மாவுக்கு தீபாவளி போகுது, அம்மாக்கும்